தொடாதீங்க. பின்னாடி முன்னாடி போயிருங்க. நமது வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு எல்லாம் வாக்களிக்க வேண்டும். இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்ற இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரும் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான 108 நாயகன் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் நமது வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களையும் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் சாந்தமூர்த்தி, பெரியசாமி, முருகுசாமி மற்றும் ஒன்றிய செயலாளர் சக்தி, மணி, சிலம்பரசன் உள்ளிட்ட அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சரவணன், ஒன்றிய தலைவர் மரியாதைக்குரிய கயல்விழி உள்ளிட்ட அனைத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய ஒன்றிய செயலாளர் முன்னாள் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் SC பழனி உள்ளிட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்து நிர்வாகிகளையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர், தலைமை நிலை செயலாளர், முன்னாள் பால்வள தலைவர் அண்ணா DK உள்ளிட்ட மகேந்திரன் ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற நிர்வாகிகளையும் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த நம்ம மிளநாடு மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சித்தன் உள்ளிட்ட அனைத்து கட்சி கூட்டணி நிர்வாகிகளையும், தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் புகழேந்தி உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளையும், புதிய நீதி கட்சியுடைய மாவட்ட செயலர் வெங்கடேஷ் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளையும், மக்கள் ராஜ்யம் கட்சியினுடைய மாவட்ட செயலர் ஜெயராமன் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளையும், இந்த இண்டூர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சி புரட்சி பாரதத்தினுடைய மாவட்ட செயலாளர் மண்டல பொறுப்பாளர் பிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் மற்றும் இந்த இண்டூர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள், அனைத்து வியாபாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வருக வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் மாங்கனி சின்னத்தில் வாக்கு சேகரித்து பேசுவார். அம்மா மக்கள் முன்னேற்ற DK அண்ணா வண்டிக்கு வரவும். இண்டூர் பகுதியில் திரண்டிருக்கும் என அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். உங்களை பார்த்ததில் அத்தனை மகிழ்ச்சி. ஒரு கிராமத்துக்கும் நான் வந்து பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் இண்டூர் பகுதிக்கு வந்து உங்க அண்ணனை பார்க்க வந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். தர்மபுரி மாவட்டத்தில் நிலவுகின்ற பிரச்சனை அனைத்தும் எனக்கு தெரியும். அது அத்தனை பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வு காண வேண்டும். எல்லா பிரச்சனையும் நிறைய தீர்வுகள் இருக்கிறது, சுமூகமான தீர்வுகள் இருக்கிறது. அத்தனை தீர்வுகையும் ஆய்வு பண்ணி மருத்துவர், உங்களுடைய அன்பு அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எல்லாத்தையும் கை விரல் நுடியில வச்சிருக்கிறாரு. ஆனா எல்லா திட்டங்களும் நிலுவையில் நிற்கிறது, பாதியா நிற்கிறது. சிப்காட் தொடங்கப்பட்டது, ஆனால் அந்த திட்டம் முழுமையாக நடைபெறவில்லை. தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. காவிரி உபரி நீர் திட்டம் அதுவும் முழுமையாக நடைபெறவில்லை, அதுவும் பாதியில நிற்கிறது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. தர்மபுரியோட தண்ணீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண முடியும். நீங்க எல்லாரும் எனக்கு வாய்ப்பளியுங்கள், உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மது பழக்கம், போதை பழக்கம் இல்லாத தமிழ்நாடை உருவாக்கி மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்திட எனக்கு ஒரு வாய்ப்பை அளிக்குமாறு உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். தர்மபுரி மாவட்ட மக்களுக்கு என்னுடைய பணியை செய்ய, என்னுடைய சேவையை செய்ய உங்களை எல்லாம்
தாழ்மையோடு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். என்றும் உங்களோடு தான் நான் இருப்பேன். இந்த பகுதிக்கு தண்ணீர் கொண்டு வரும் வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நமது வேட்பாளர் தருமபுரி சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை ஆதரித்து நமது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர் இப்பொழுது மாங்கனி சின்னத்தை வாக்கு சேகரித்து பேசுவார். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்தவர், உங்களுடைய சகோதரி, இந்த மாவட்டத்திற்கு கடந்த 20 ஆண்டு காலமாக வரையிலிருந்து உங்களுடைய சுக துக்கங்கள் காரியத்தில் கலந்து கொண்டு உங்களில் ஒருவராக பணியாற்றி இன்று உங்களுடைய நம் கட்சியின் வேட்பாளராக இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்றார். வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடைபெறும். அதில் சென்னையிலே செஞ்சால் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இக்காலத்தின் கட்டாயம் இது அவசியமானது. தமிழ்நாட்டுக்கு விடுதலை பெற வேண்டும், தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும். இந்த கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த சாராயம் ஆட்சி, லஞ்ச ஆட்சி, ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற முடியவில்லை. ஆனாலும் இந்த மக்களுக்கு, இந்த மாவட்டத்தின் மக்களுக்கு நான் போராடுவேன், பாடுபடுவேன். குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளை நான் மீட்டுத் தருவேன். பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன், விவசாயிகள் பிரச்சனையை நான் தீர்ப்பேன், வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் என்று கங்கணம் கட்டி இங்கே மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த தர்மபுரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எஸ்.பி. வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த தொகுதியிலே மிகச் சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்திலே மிக சிறந்த முறையிலே பணியாற்றி தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் எஸ்.பி. வெங்கடேஸ்வரன் அவர்கள். அரசியல் சூழல் காரணத்தால் அவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிட, மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக இன்னும் இதைவிட பெரிய பொறுப்பிலே சொன்னார்கள். அதே நிலையிலே தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு நமக்கு ஏதாவது நம் நாட்டுக்கு விடுதலையாகி 79 ஆண்டுகள். இந்த 79 ஆண்டுகளில் இந்த தொகுதியிலே ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்தது கிடையாது. நம்ம தயாரா பண்ணிக்கலாம். முதல் முறையாக தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்று உங்களை அனைவரும் பணியோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் பரப்புரையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் அனைத்து நிர்வாகிகள், குறிப்பாக
அதிமுகவின் ஒன்றிய அவைத் தலைவர் வேடி அவர்கள், சக்தி அவர்கள், தனபால் அவர்கள், கணேசன் அவர்கள், சுப்பிரமணிய அவர்கள், சத்யகுமார் அவர்கள், லட்சுமி கம்பெனி அவர்கள், எஸ்.சி. பழனி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சாந்தமூர்த்தி அவர்கள், இலங்கை சங்கத்தின் முருகசாமி அவர்கள், மாநில செயற்குழு பெரியசாமி அவர்கள், அதிமுக ஒன்றிய செயலர் எஸ்.சி. பழனி அவர்கள், ஒன்றிய தலைவர் பாஜக கலைநிதி அவர்கள், மகேந்திரவர்மன் அவர்கள், டாக்டர் பெருமாள் அவர்கள், கமலேசன் அவர்கள், ஜம்பேரி அவர்கள், மாதப்பன் அவர்கள், பாக்கியராஜ் அவர்கள், செல்வம் அவர்கள், சுரேஷ் அவர்கள், ஆனந்தன் அவர்கள், ஒன்றிய செயலாளர்கள் சக்தி, மணி, சிலம்பரசன், முருகன், விஜய், வீரமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் வேடி அவர்கள், சக்தி அவர்கள், தனபால் அவர்கள், கணேசன் அவர்கள், சுப்பிரமணிய அவர்கள், சந்தியா குமார், லட்சுமி கமனி அவர்கள், மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் மரியாதை சரவணன் அவர்கள், பொதுசாமி அவர்கள், முருகன் அவர்கள், சரவணன் அவர்கள், கலைச்செல்வன், மாதம், வெள்ளையன், சக்திவேல், சின்னசாமி, செந்தில், கோகுல், பெரியசாமி அவர்கள், அமமுகவின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய டி.கே.ஆர். அவர்கள், ஆரம்பம் அவர்கள், செல்லப்பாண்டி அவர்கள், ரமேஷ் அவர்கள், வினோத் அவர்கள், விடுதலை நாட்டு மக்கள் கட்சியின் சித்தன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் புகழேந்தி அவர்கள், புதிய நீதி கட்சியின் வெங்கடேஷ் அவர்கள், மக்கள் ராஜ்யம் ஜெயராமன் அவர்கள், புரட்சி பாரத மண்டல பொறுப்பாளர் பிரகாஷ் அவர்கள் உள்ளிட்ட இந்த தேர்தல் கூட்டத்திற்கு வருகின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த திமுக ஆட்சி அகற்றுவோம் என்று முழக்கத்தோடு வருகின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், என் உயிரும் மேலான அன்பு, இந்த தேர்தல் மீண்டும் சொல்கின்றேன், தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமல்ல, தர்மபுரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான தேர்தல். 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்ற இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள், தோல்வி அடைந்துவிட்டார்கள். ஒரு துறையிலும் நல்லது செய்யவில்லை திமுக, அத்துணை துறைகளிலும் தோல்வி அடைந்திருக்கிறது. அதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு முதலமைச்சர். தர்மபுரி மாவட்டம் எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம். அதனால்தான் இங்கே இந்த மாவட்டத்தில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 2014 தேர்வு செய்தீர்கள். 5 ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இந்த தொகுதி மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன். அதன் பிறகு 2019 என்னால் மீண்டும் வெற்றி பெற முடியவில்லை. நீங்கள் வேறொருவரை தேர்வு செய்தீர்கள். 5 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்திற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. நான் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்திலே மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் உங்களுடைய 80 ஆண்டு கால கனவு. 19 முறை மத்திய அமைச்சர்களும் அதிகாரிகளும் சந்தித்து வற்புறுத்தி அழுத்தம் கொடுத்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தேன். அடிக்கல் நாட்டப்பட்டது. ரயில்வே துறை அமைச்சர் ஹெலிகாப்டரில் டெல்லியிலிருந்து இங்கே சென்னையிலிருந்து வந்து இந்த திட்டத்தை தொடங்கினார். 5 ஆண்டு காலம் அந்த திட்டம் அப்படி கிடப்பதை போட்டு ஒரு துருமை கூட இந்த திமுக அரசு அதை செய்யவில்லை. ஒரு துருமை கூட, ஒரு பிடி மண்ணை கூட அதற்கு கொடுக்கவில்லை. ஆண்டுதோறும் இந்த திட்டத்துக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு மத்திய அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு பைசா கூட பயன்படுத்த முடியாத ஒரு சூழல். அதே போன்று இங்கே பகுதிகளில் நல்லப்பள்ளி பகுதி சிப்காட், இந்த பிள்ளைகள் வேலை கிடையாது. இங்க இருக்கின்ற தம்பிகள் தங்கைகள் வேலை இல்லை. வானம் பார்த்த பூமி. ஆனால் இந்த மண் எப்படிப்பட்ட மண்? தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆறு காவிரி ஆறு. இங்க இருந்து 40 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு சோகம், எவ்வளவு பெரிய, இன்னும் சொல்ல போனா வெட்கக்கேடு. விடுதலை அடைந்து 80 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 80 ஆண்டுகள்ல எவ்வளவு தண்ணி காவிரியில இருந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியல, அதை விவசாயம் பண்ண முடியல, நம்ம ஏரியில நிரப்ப முடியல. அதனால்தான் நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலே எத்தனையோ போராட்டங்களை நடத்தினேன்.
இந்த திட்டம் வேண்டும் என்று முதல் சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ் சொன்ன நீங்கள் ஆதரவு அளித்தீர்கள். 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டு எங்க பில்லிங்குடில இருந்து பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் 3 நாள் நடைபயணம். என்ன இந்த திட்டம் வேணும்? என்ன திட்டம் வேணும்? ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்தை தர்மபுரி மாவட்டத்திற்கு கொண்டு வாருங்கள் 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 என்று சொன்னார். தெருவா நடந்த வீதி வீதியா வந்த உங்களை சந்திச்ச துண்டு பிரசுரம் கொடுத்த கிட்டத்தட்ட 50,000 விவசாயிகள் வைத்து போராட்டம் செஞ்ச கடையெடுப்பு இந்த மாவட்டத்தில் நடைபெற்றது. 10 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு நான் முதலமைச்சர் எடுத்துட்டு போனேன். ஏன் உங்க வீட்டுல உங்க கிணத்துல உங்க போர்ல தண்ணி வர வேண்டும். எப்படி வரும்? காவிரியில ஒரு வருஷத்துக்கு வீணா 150 டிஎம்சி தண்ணி கடல்ல போகுது. அதுல 3 டிஎம்சி தண்ணி ஒகேனக்கல்ல இருந்து நீரேற்று மூலமாக மடம் பகுதியில் பெண்ணாகரம் மடம் பகுதியில் கொண்டு வந்து அந்த ஏரியில இருந்து எல்லா ஏரிக்கும் இந்த பெண்ணாகரம் மட்டுமில்ல தர்மபுரி ஏரி, தர்மபுரி பகுதி ஏரி, மொரப்பூர் பகுதி, பாப்பிரெட்டிப்பட்டி பகுதி, பாலக்கோடு பகுதியில் இருக்கிற ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்றது. நினைச்சு பாருங்க, காவிரியில போற தண்ணிய நீரேற்று மூலமா கொண்டு வந்த உங்க ஏரியெல்லாம் நிரப்புனா உங்க வீட்டுல இருக்கிற கிணத்துல உங்க வயல்ல இருக்கிற போர்ல தண்ணி வந்ததுன்னா பிறகு ஏன் இந்த பிள்ளைங்க கேரளாவில போய் ஹோட்டல்ல வேலை செய்யறான்? கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் பனியன் கம்பெனியில வேலை செய்யறான். பெங்களூர்ல போய் ஏன் குப்பையா பொறுக்கிறான்? ஒரிசால போய் ஏன் கல்லு உடைக்கிறான்? இங்க அவன் நிலம் வச்சிருக்கிறான், நிலம் உரிமையாளர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறான். ஆனா தண்ணி இல்லை. தண்ணி இருக்கு, ஆனா திமுகவுக்கு அந்த காவிரியில வீணா கடல்ல போற தண்ணிய உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு கிடையாது. நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும், அடிமையா இருக்கணும், படிக்க கூடாது, முன்னேற கூடாது, நீங்க அடிமையா வேலை செய்யணும், தேர்தல் வந்திருந்தா நீங்க ஓட்டு போடும். எவ்வளவு பெரிய ஒரு மோசடி! 5 ஆண்டு காலம் எத்தனை முறை ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திச்சேன். ஐயா, என் மக்களுக்கு தண்ணி குடியா, வீணா கடல்ல போதியா, அந்த தண்ணி திட்டத்தை எடுத்து வாயா, எல்லா ஏரிக்கும் தண்ணி விடியா. நியாயமா என்ன நடக்கணும்? நியாயமா நம்ம மாவட்டத்துல ஒரு ஆறு போச்சுன்னா அந்த ஆத்தினுடைய முதல் அனுபவம் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு, நமக்கு சொந்தம். நம்ம ஆறு நம்ம ஊர்ல தான் முதல்ல வருது, அதுல நமக்கு அனுபவம் முதல்ல நம்ம தண்ணி அனுபவிக்கணும். ஆனா யாரும் அனுபவிக்கிறாங்க. நம்மளை தவிர இந்த திட்டம் வேணும் வேணும்னு சொன்னோம். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தார். அவர் அறிவிச்சிருக்கார் என்னன்னு, நாம் அதிமுக ஆட்சியின் 1 மாதத்தில் வரும். இந்த அதிமுக ஆட்சியில நிச்சயமாக ஒகேனக்கல் தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நாம் நிறைவேற்றுவோம் சொல்லியிருக்கிறார். இதாயா வேணும் உங்களுக்கு? இதாயா வேணும்? இதற்கு உத்தரவாதம் இந்த அன்புமணி ராமதாஸ். நான் இதற்கு உத்தரவாதம். இதை நான் உங்களுக்கு நான் செய்து முடிக்கின்றேன். ஏன்னா இது அவசியமான இந்த ஒரு திட்டம் நிறைவேற்றினா போதும். பின்னாடி எங்க பெங்களூர்ல இருக்கிறவன், கேரளால ஓட் பண்ணவன், ஒரிசால வேலை செய்ய எல்லாம் இங்க வந்து சுயமரியாதையுடன் வாழ்வார்கள். விவசாயம் செழிக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், உங்கள் குடிநீர் பிரச்சனை தீரும், மான மரியாதையுடன் இங்கே நம்ம மண்ணில நம்ம பிள்ளைங்க வாழணும்னா சௌமியா அன்புமணி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். அதற்கு இங்க கட்சி, ஜாதி, மதம் இனம் எதுவும் பார்க்காது. இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான தேர்தல், தமிழ்நாட்டின் விடுதலைக்கான தேர்தல். இங்க எத்தனையோ பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள். அன்றாடம் தமிழ்நாட்டில் கொலை கொலை கொலை. யாரை கொலை பண்றா? பெண்களை. யாரை கொலை பண்றா? பெண் பிள்ளைகளை. யாரை கொலை பண்றா? 2 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைய கொடூரமான முறையிலே கெடுத்து கொலை செய்கின்ற ஆட்சி தான் திமுக ஆட்சி. தமிழ்நாடு எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்தது. அந்த காலத்தில் அண்ணா அவர்கள், பிறகு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அத்தனை ஆட்சியில தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை கூட கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படல. ஆனால் இந்த மோசடி திமுக கையாளாத திமுக ஆட்சியில
அன்றாட பிஞ்சு குழந்தைகள் என்னமா தப்பு பண்ணாங்க? போன மாசம் பக்கத்துல கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த மாவட்டத்துல 2.5 வயசு குழந்தைய காணும். அப்பா அம்மா கதறாங்க, தேடுறாங்க, எங்க என் குழந்தைன்னு கிடைக்கல. ஒரு நாள் முழுவதும் கிடைக்கல. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா பார்த்தாங்க. காவல்துறையில விசாரணை பண்ணாங்க. அப்ப கண்டுபிடிச்சாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள திமுக இளைஞர் சங்க மாவட்ட நிர்வாகி அந்த பிஞ்சு குழந்தை 2.5 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிருக்கிறார். அந்த படுவான் போதைய. போன மாசம் மதுராந்தகத்துல ஒரு 14 வயசு சின்ன குழந்தைமா போதையில 2 மனித மிருகம் அந்த குழந்தைய கெடுத்து ஓடி போயிட்டான். போன மாசம் தூத்துக்குடியில விளாத்தி குளத்துல 12வது படிச்சு பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வந்தது அந்த குழந்தை. காணும், ஒரு நாள் காணும். அடுத்த நாள் பக்கத்து காட்டுல பிணமா கண்டுபிடிச்சாங்க. ஒரு மனித மிருகம் போதையில அந்த குழந்தைய கெடுத்து கழுத்தாங்க. 4 மாதத்துக்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில 8 வயசு பிஞ்சுமா, 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து சந்தோஷமா வந்து வீட்டுக்கு போகுது. 3 மணி நேரம் காணும். தேடுறாங்க, அப்பா அம்மா தேடுறாங்க, கண்டுபிடிக்கல. 3 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தை முதல்ல இருந்து வந்து அழுது வருது. பார்த்தா மூஞ்சில கீறி வச்சிருக்கிறான், மார்புல கீறி வச்சிருக்கிறான். அந்த பிஞ்சு 8 வயசு குழந்தைய கெடுத்துட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான் போதையில. நாளைக்கு உங்க குழந்தைக்கு இது நடக்காது என்ன உத்தரவாதம்? இந்த கையாளாக திமுக ஆட்சியினாலதான் தினம் இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு உங்கள் பெண் பிள்ளைகள் பத்திரமாக பாதுகாப்பு வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இங்க வர வேண்டும். அதற்கு இங்க சௌமியா ஆண்டு இந்த முயற்சி பெற்றார். இவங்க சௌமியா அவர்கள் ரொம்ப பிடிவாதம்னா கையில ஏதாவது ஒண்ணு பிரச்சனை எடுத்துட்டாங்கன்னா அது நான் சொன்னாலும் சரி, அந்த ஆண்டவன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதை முடிக்கிற வரைக்கும் அவங்க அதை விட மாட்டாங்க. இப்போ உங்களுடைய பாதுகாப்பு, இந்த குடிநீர் திட்டத்தை 2 பிரச்சனை இந்த மாவட்டத்தில் எடுத்திருக்கிறாங்க, தொகுதிக்கு எடுத்திருக்கிறாங்க. 100 விழுக்காடு நான் கேரண்டி கொடுத்தேன். அதை முடிக்காம அவங்க விட மாட்டாங்க. அதனால நான் இதை உங்களுக்கு சொல்வதை கடமைப்பட்டிருக்கின்றேன். நமக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு வந்தார். என்ன பேசினார் எனக்கும் தெரியல, ஏதோ பேசிட்டு போறார். அவருக்கு தேர்தல் வந்ததுன்னா இந்த மாவட்டத்துக்கு வருவாரு, வந்துட்டு ஏதோ பேசிட்டு போவாரு. வெறும் அறிவிப்பு தான், அறிவிப்பு, விளம்பரம், அதாவது அனௌன்ஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளவுதான். நடைமுறையில் எதுவும் வராது. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை நாங்கள் கொடுத்திருக்கோம். நல்ல ஒரு படித்தவர், பண்புள்ளவர், ஒரு போராளி, பெண்கள் விடுதலைக்காக ஒரு போராளி, விவசாயிகளுக்காக ஒரு போராளி, பசுமை தாயகம் தலைவராக செயல்பட்டு உலக நாடுகள் எல்லாம் ஐநா சபையிலே பெண் விடுதலைக்காக எத்தனையோ முறை அந்த ஐநா சபையிலே பேசியிருக்கின்றார், அங்கே போராட்டம் நடத்தியிருக்கின்றார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வேட்பாளரை பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்கள், அவருக்கும் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன் கொடுங்கள் என்று உங்களை உரிமையோடு பார்த்தபோது நான் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும். அப்போ நம்ம நல்லபள்ளி சிப்காட்ல மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நாங்கள் கொண்டு வருவோம், உறுதியா கொண்டு வருவோம். இங்க இருக்கின்ற பிள்ளைகள் இளைஞருக்கெல்லாம் எங்கேயும் நீங்க வெளியில போக வேண்டாம், இங்கேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம். இதே திமுக நாங்க 5 ஆண்டு காலம் அந்த சிப்காட் சொல்லியே ஏமாத்தி ஒரு சிப்காட் எத்தனை முறையா திறப்பு விழா பண்ணீங்க? எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! எத்தனையோ முறை திறப்பு விழா சொல்லி நிச்சயமாக இன்னும் அடுத்த 1 மாதம் இந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி. ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேச வேண்டும்? நான் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வியிலே இதை செய்தேன், சுகாதாரத்தில் இதை செய்தேன், நீர் திட்டங்கள் செய்தேன், விவசாயிகளுக்கு நான் செய்தேன், நெசவாளருக்கு நான் செய்தேன் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆனால் அப்படி செய்யறாரா?
இப்போ எதை நம்பி இருக்கிறாங்க திமுக தெரியுமா? அவங்களுடைய 5 ஆண்டு காலம் ஆட்சியை நம்பல, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை நம்பல, அவருடைய முதலமைச்சரை நம்பல, அந்த வீணா போன ஒரு பழைய அம்பாசிடர் கார் மாடல் திராவிட மாடல நம்பல. எதை நம்புறாங்க தெரியுமா? 8000 ரூபாய் கூப்பனை நம்புறாங்க. 8000 ரூபாய் டோக்கன் கூப்பன். வெட்கக்கேடு. ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும்? 5 ஆண்டு காலம் நான் முதலமைச்சர் நேரத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திட்டங்களை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர், ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஐயா, உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் தரேன். ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சாரு. அந்த கூப்பன் என்னன்னு தெரியுமாமா? அது ஒரு வெத்து காகிதம், பேப்பர். அது குப்பையில போடுங்க, அதுல டூப்ளிகேட் அடிச்சு கொடுக்கணும். அதனால இது நம்பிடாதீங்க, ஏமாறாதீங்க. பெண்கள், குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன், ஏமாறாதீங்க. இல்லைன்னா ஒண்ணு செய்யுங்க, திமுக காரன் அந்த 8000 ரூபாய் கூப்பன் எடுத்து வந்து டூப்ளிகேட் கூப்பன் உங்க கையில கொடுத்தானா நீங்க என்ன சொல்லுங்க? சரிங்க, இந்த கூப்பன் நீங்களே வச்சுக்கிட்டு எனக்கு 2000 ரூபாய் கொடுங்க, 6000 ரூபாய் நீங்க எடுத்துக்கீங்க. ஓடி போயிடுவோம். ஏன்னா ஏமாத்துறாரு. 420 ஃப்ராட். இப்படி ஃப்ராடு ஏமாத்தி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. எதுவுமே செய்யல, கொள்ளடிப்பது தவிர வேற தொழில் திமுக தெரியாது. நன்மை தெரியாது. நன்மைனா என்னன்னு தெரியாது, விவசாயம்னா என்னன்னு தெரியாது, நீர் மேலாண்மை என்னன்னு தெரியாது, பள்ளி கல்வினா என்னன்னு தெரியாது, நெசவுனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அடுக்குமொழியில பேசி உங்களை ஏமாத்தி. அதனால இதெல்லாம் கூப்பன், 8000 கூப்பன் கொடுக்கிற பேப்பர், அது வெறும் பேப்பர், வித்து பேப்பர். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில நான் 10,000 ரூபாய் பணத்தை உங்க வங்கி கணக்குல நான் போடுறேன், நேரடியா போடுறேன். இதெல்லாம் என்ன பேச வச்சிருக்கிறாங்க திமுக. உங்களுக்கு நான் இந்த மாவட்டத்தில் திட்டம் கொடுக்கின்றேன். நீர் திட்டம், எண்ணெய்கோல் புது தும்பலி திட்டம், ஒகேனக்கல் காவிரி திட்டம், படேதலா திட்டம், அப்புறம் அணைமடு திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், சேனேகால் திட்டம், ஈச்சம்பாடி நீரேற்று திட்டம், பஞ்சப்பள்ளி அணை திட்டம், இப்படி எல்லாம் எவ்வளவு திட்டங்கள் இந்த மாவட்டத்தில். நான் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த நேரத்தில் எவ்வளவு திட்டங்கள் இதுக்கு போராட்டம் செய்து இங்கே உங்களுக்காக, உங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் இருக்கின்றோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் நல்ல ஒரு பண்புள்ளவர், பெண்களின் பாதுகாவலர், பெண்கள் உரிமைகளுக்காக எந்த கட்டத்துக்கு வேணா போவார். அவர் மதுவை ஒழிக்க வேண்டும், கஞ்சா போதை பொருட்களை ஒழிக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாபெரும் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். கூட நிக்க நம்ம அண்ணன் அன்புமணி இருக்க, நம்ம சனம் வாழ்க்கை மாற பாட்டாளி நாட்டாள. உங்க பொன்னான வாக்கு எல்லாம் மாம்பழத்தில் போடுங்க, உங்க பொன்னான வாக்கு எல்லாம் மாம்பழத்தில் போடுங்க. நம்ம சின்ன மாம்பழ சின்னம், வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். 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 ஆட்டம் தொடங்குது புதுசா, கடமை இருக்குது களத்துக்கு எடுத்து பா. ஊரு கடக்குது தரிசா, கலையை எடுக்கணும் கதவண்ணி திறந்து வா. உரிமை இருந்ததெல்லாம் தொலைச்சு வச்சா, மறைச்சு வச்சா, மீட்டெடுக்க வாக்களிப்போம் மாம்பழ சின்னம். விரலே ஆயுதத்தா, மாம்பழத்தில் ஓட்டு வச்சா, மத்ததெல்லாம் சாதகம் தான். நம்ம கால கனிய சின்னம் மாம்பழ சின்னம், வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்னம் மாம்பழ சின்னம், வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்னம் மாம்பழ சின்னம், வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்னம் மாம்பழ சின்னம், வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம்.
அண்ணன் அன்புமணி பாட்டாளிங்க வாழ்க்கை மரன் சமூக நீதி பணி ஒண்ணு ஒன்னா செய்ய வர அண்ணன் அன்புமணி அடித்தளம் போடணும் படிப்பால போதைய ஒழிக்கணும் பொறுப்பாக பெண்ணுரிமை நமக்கு ஒரு கண்ணாக மாம்பழத்தில் ஓட்டு போடு வேலையும் வாய்ப்பையும் கொடுத்தாலே தலைமுறை வளர்ந்துரும் தன்னாலே சிறக்கணும் செழிக்கணும் விவசாயம் மாம்பழம் தான் நம்ம சின்னம் மாம்பழ சின்னம் வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம் நம்ம சின்னம் மாம்பழ சின்னம் வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம்